பிரான்சில் எக்ஸ்-என்-பிரவோன்ஸ் பகுதியில் முதியவர்களை ஏமாற்றி பணம் பறித்து வந்த 5 கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். 1 மாத கால தீவிர விசாரணைக்கு பிறகு ஏப்ரல் 21 முதல் 23ஆம் தேதிக்குள் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்த கும்பல் குறைந்தபட்சம் 17 முதியவர்களை ஏமாற்றி மோசடி செய்துள்ளதாக அரசு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இதற்காக அவர்கள் மிகவும் நூதனமான முறையை கையாண்டுள்ளனர். முதலில் வங்கியின் ஆலோசகர் என கூறி பாதிக்கப்பட்டவரை தொடர்பு கொள்ளும் மோசடிக்காரர்கள் அவர்கள் வங்கிக் கணக்கில் ஏதோ முறைகேடு நடந்துள்ளதாக கூறி பயமுறுத்துகின்றனர். பின்னர் வங்கி அட்டையை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ள ஒரு ஊழியர் வீட்டுக்கு வருவார் என்று தெரிவிக்கின்றனர். வீட்டுக்கு வரும் போலி ஊழியர் முதியவர்களின் நம்பிக்கையை பெற அவர்களின் முன்னிலையிலேயே வங்கி அட்டையை துண்டாக வெட்டுகிறார். ஆனால் அட்டையின் முக்கிய பகுதியான மின்னணு சிப்பை சேதப்படுத்தாமல் திருடிச் சென்று விடுகிறார். அந்த சிப்பை கொண்டு புதிய அட்டையை உருவாக்கி முதியவர்களின் கணக்கிலிருந்து பெருந்தொகை பணத்தை திருடுவது இவர்களின் வழக்கமாக இருந்துள்ளது. முதியவர்கள் எளிதில் ஏமாறுவார்கள் என்பதால் அவர்களை மட்டும் இந்த கும்பல் குறிவைக்கின்றது. கைது செய்யப்பட்ட 5 3 நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதில் 2 சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் 1 நீதிமன்ற கண்காணிப்பில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த கும்பலுடன் தொடர்புடைய மற்ற நபர்களை போலீசார் தொடர்ந்து தேடி வருகின்றனர்.